Hello everyone, இன்னைக்கு நம்ம Pearl Series Juniorல இன்டர்நெட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி டெசர்ட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இதுல வந்து மாவு, சுகர், பட்டர், க்ரீம் எதுவுமே வந்து கிடையாது. அதனால டயட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த டெசர்ட் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்ல 3 பெரிய ஆப்பிள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 650 கிராம் வந்து இருக்கணும். இதை வந்து நல்லா வந்து தோலெல்லாம் வந்து சீவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிக்கோங்க. தோலை சீவினதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ள பார்ட் வந்து இல்லாமல் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கணும். துண்டு துண்டாக வந்து நறுக்கிக்கலாம். ஸோ நறுக்கினதை வந்து நம்ம வந்து கருத்து போகாமல் இருக்க ஒரு பக்கத்தில் தண்ணி ஏதாவது வச்சு வந்து போட்டுக்கோங்க. அந்த நடுவில் உள்ள சீட்ஸ்லாம் வந்து எடுத்துருங்க. சீட்ஸ் இல்லாமல் வந்து கட் பண்ணணும். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வந்து கட் பண்ணியிருந்தால் ஓகே. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து 3 ஆப்பிளையும் ஃபுல்லாக வந்து தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பாயில் பண்ண வந்து விடணும். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஆப்பிள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபோர்க் ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள். ஃபோர்க் இல்லைனா நைஃப் ஏதாவது வச்சு வந்து குத்தி பாருங்கள். ஆப்பிள் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து தெரிஞ்சிச்சுன்னா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் இப்படி வந்து வடிகட்டி வந்து எடுத்துருங்க. தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் இந்த ஆப்பிளை வந்து கொஞ்சம் நல்லா கூல் டவுன் பண்ண வந்து விடணும். அதுக்கப்புறம் 250 கிராம் டார்க் சாக்லேட் டபுள் பாய்லர் இல்லைனா மைக்ரோவேவில் வச்சு வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பிள் வந்து கூல் டவுன் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் வந்து நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பிள் சாக்லேட் ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சரியாக அரைப்படாது அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளை மட்டும் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ரொம்ப நைஸாக அரைப்படணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து குறப்பாக வந்து அரைப்பட்டால் கூட வந்து போதும். இப்போ ஆப்பிள் கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டார்க் சாக்லேட், அதையும் வந்து போட்டு இந்த ஆப்பிள் டார்க் சாக்லேட் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகிடணும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக வந்து இருக்கான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 6 இன்ச் லூஸ் பாட்டம் ட்ரேயில் வந்து நல்ல சைடில் பேப்பர்லாம் வந்து போட்டு அதில் வந்து இதை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து அடுத்த நாள் தான் நான் வந்து எடுத்தேன். இல்லைனா குறைஞ்சது வந்து ஒரு 6 மணி நேரத்துக்காவது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அந்த ட்ரேலேருந்து வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு சைடில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பேப்பர், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக நிறைய ரெசிப்பியில் வந்து சும்மா ஃப்ரிட்ஜில் 6 ஹவர்ஸ் வைக்கணும்னு தான் வந்து போட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சப்போ செட் ஆகலை. அதனால் நான் வந்து ஃப்ரீசரில் தான் வந்து வச்சேன். ஸோ ஃப்ரீசரில் நான் ஓவர் நைட் வந்து வச்சுருந்தேன். மேலே உங்களுக்கு தொட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபர்மாக இருந்தால் தான் நீங்கள் வந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொக்கோ பவுடர் இல்லைனா ஐசிங் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐசிங் சுகர் கூட வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நீட்டாக வந்து ஒரு நைஃப் வச்சு வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இதை அப்படியும் வந்து சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி வேறு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு அது கூட வந்து சர்வ் பண்ணலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டெசர்ட்டாக வந்து இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இந்த டெசர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.